Alhamdulillah, Alhamdulillahilladzi hadana lihada wa ma kunna linahtadiya laula an hadanallah. Wassalatu wassalamu ala man arsalahu Allah litablighi dinihi lil anam wa ala alihi wa sahbihi al-kiram wa jami' ummatihi al-idham amma ba'd. Qala Allah ta'ala fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. La tahzan innallaha ma'ana. Sadaqallahul azim. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. Allahumma rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஜூன் 4 மக்களவை தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன. முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு பெரிய கவலை நம்மிடத்தில் இருக்கிறது. பதபதைப்பு இருக்கின்றது, அங்கலாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. மீண்டும் வகுப்புவாதிகள் வந்துவிட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்கின்ற மிகப்பெரிய கவலை நம்மை கவ்வி நிற்கின்றது. உண்மையில் கவலை வர வேண்டிய ஒரு நேரம்தான் இது. ஏனென்றால் ஏறக்குறைய முஸ்லிம்கள் எல்லா தளங்களிலும் ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை கொள்கையாகவே கொண்ட ஒரு சித்தாந்தம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கின்றது. மீண்டும் அந்த ஆட்சி தொடர்கிற பொழுது இன்னும் முஸ்லிம்களுடைய நிலை என்பது மேலும் மோசமாகலாம் என்கின்ற கவலை நியாயமானதுதான், உண்மையானதுதான். இந்த கவலை இன்று நேற்று வந்ததில்லை. ஏறக்குறைய 90 ஆண்டுகள் திட்டமிடுதலுக்கு பிறகு இந்த கவலை நம்மை நிலை கொண்டிருக்கின்றது, நம்மை கவ்வி நிற்கின்றது. பல வகையில் இன்றைக்கு நாம் தொல்லைகளையும் பல்வேறு சிரமங்களையும் தனிப்பட்ட வாழ்வில் சமூகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மைதான், மறுக்க முடியாத உண்மை. எல்லா வகையிலும் நாம் சூழப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு சிரமங்களால் இந்திய திருநாட்டில் நாம் சூழப்பட்டிருக்கின்றோம். பொருளீட்டுவதற்கு நிறைய தடை இருக்கின்றது, கல்வி தேடலுக்கு நிறைய தடை இருக்கின்றது, வணக்க வழிபாடுகளுக்காக நாம் நம்முடைய சுதந்திரத்தை நாம் பிரகடனம் செய்வதற்கு தடை இருக்கின்றது. பல்வேறு சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. இதை யார் சொல்வார்கள் என்று நாம் பார்த்தால் நம்மிடத்தில் எந்த ஊடகமும் இல்லை. சரி, ஊடகங்கள் நம்முடைய குரலை ஒலிக்குமா என்று சொன்னால் ஊடகங்கள் அனைத்தும் வகுப்புவாதிகளுடைய ஊதுகுழலாக மாறிவிட்டன. பல சமயங்களில் அந்த ஊடகங்களை வழிநடத்துபவர்கள் அதனுடைய உரிமையாளர்களாகவே வகுப்புவாதிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தப்பி தவறி கூட சன்னமாக கூட முஸ்லிம்களுடைய நியாயமும் முஸ்லிம்களுடைய தரப்பு அவருடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்படாத, வெளிப்படுத்த முடியாத ஊடகங்களாகவே இருப்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஊடகங்கள் தான் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கின்றன என்று பார்த்தால், நமக்கு சிரமங்கள் வருகின்ற பொழுது, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நாம் நீதிமன்றத்தை அணுகுகின்றோம். நீதிமன்றம்தான் ஜனநாயகத்தினுடைய பல்வேறு தூண்களிலே மிக முக்கியமான தூணாக சொல்லப்படுகிறது. அந்த நீதிமன்றமும் முஸ்லிம்களுக்கு எதிராக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். பாபர் மஸ்ஜினுடைய தீர்ப்பை எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நம்மிடத்தில் நிறைய ஆதாரங்கள் இருந்தன. ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்பட்டால் நிச்சயம் நியாயம் கிடைத்துவிடும் என்று நம்பினோம். ஆனால்
அப்பொழுது தீர்ப்பு ஆதாரங்கள் அடிப்படையில் இல்லாமல் அப்பொழுதும் மிக எதிராக அநியாயமாக தீர்ப்பு வெளிவந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக நீதித்துறை முஸ்லிம்களுக்கு எதிராக, ஊடகங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள். அதே போன்று இந்தியாவினுடைய முக்கியமான பொறுப்புகளில் அதிகாரம் செலுத்துபவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனையில், வகுப்புவாத சிந்தனையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி எல்லா தளங்களிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சூழல் என்று வருகின்ற பொழுது மீண்டும் வகுப்புவாதிகள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நம்முடைய நிலை மிக மோசமாகி விடுமே என்கின்ற கவலை நியாயமான கவலைதான். நிச்சயம் கவலை வர வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கூட கவலை வராத சில முஸ்லிம்களை நாம் பார்க்கின்றோம். பல்வேறு மக்கள் இதை குறித்து எந்தவித சிந்தனையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இளவல்களை நாம் பார்க்கின்றோம், இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம், நடுத்தர வயதினரை நாம் பார்க்கின்றோம். நம்ம 20 கோடி பேர் இருக்கோங்க, நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க, எதுவுமே செய்ய முடியாது என்று மிக அலட்சியமாக அவர்கள் அதை கடந்து போய் விடுவதையும் நாம் பார்க்கின்றோம். 800 ஆண்டுகள் ஸ்பெயினிலே முஸ்லிம்கள் ஆட்சி செலுத்தினார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்குள் அப்படியே நிலைமை தலைகீழாக மாறியதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நம்மிடத்திலே விழிப்புணர்வு இல்லை என்றால், நம்மிடத்திலே இது குறித்த கவலை வரவில்லை என்றால் நிலைமை தலைகீழாக மாறிவிடும். அப்பொழுது நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையை நாம் எட்டிவிடுவோம். இளைஞரிடத்தில் இது குறித்த விழிப்புணர்வு வேண்டும், நடுத்தர வயதினத்திலே இது குறித்த விழிப்புணர்வு வேண்டும், தாய்மார்களிடத்திலே இது குறித்த விழிப்புணர்வு வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, இந்திய திருநாட்டில் என்ன நடக்கிறது, குறிப்பா இன்றைக்கு பெண்களிடத்திலே எந்தவித இது குறித்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். தேர்தல் குறித்த விழிப்புணர்வு இடத்திலே இல்லை. யார் ஆட்சியில் இருக்கின்றார்கள், நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வகுப்புவாதிகளுடைய இலக்கு என்ன, அவருடைய சிந்தனை என்ன, இப்படி எந்தவித கவலையும் இல்லாத ஒரு முழு அளவிலான பெண் சமுதாயம் இன்றைக்கு முஸ்லிமிடத்தில் இருக்கின்றார்கள். இளைஞர்கள் இருக்கின்றார்கள், நடுத்தர வயதினர் இருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நிலையை கவலையோடு அணுகி மக்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய, வழிநடத்தக்கூடிய அறிஞர்கள், தலைவர்கள் அவர்கள் சின்னஞ்சிறு விஷயங்களை கவனம் செலுத்தி கொண்டு பெரிய விஷயங்களிலே எந்தவித கவனமும் இல்லாமல் அலட்சியமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சமுதாயத்தை சின்னஞ்சிறு விஷயங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய வகையில் அவர்கள் திசை திருப்பி விடுகின்ற ஒரு நிலை இன்றைக்கும் தொடர்ந்து வருகின்றது. இன்றைக்கும் கூட முஸ்லிம்கள் என்றால் யார் என்ற கேள்வி இன்னும் எழுப்பப்படுகின்றது. இவர்கள்தான் முஸ்லிம்கள், இப்படி இருந்தாதான் நம்ம முஸ்லிமா நம்ம அவங்களை நினைப்போம், இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அவங்களை நம்ம முஸ்லிம்னு சொல்ல மாட்டோம், அவங்க காஃபிர்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இப்படி இன்னமும் இது போன்ற விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சின்னஞ்சிறு விஷயங்களிலே கவனம் செலுத்தி சமுதாயத்தை, முஸ்லிம்களை ஒரு பெரிய பிரச்சனையின் பக்கம் அவர்களை திசை திருப்பாத தலைவர்கள், அறிஞர்கள், ஆலிம்கள், இப்படி பல மக்கள் இருக்கின்றார்கள். எல்லோருமே இந்த கவலையிலிருந்து, இந்த அடிப்படை பிரச்சனையிலிருந்து திசை திரும்பி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக உண்மையில் கவலை வர வேண்டிய இந்த தருணத்திலே தான் அல்லாஹுடைய வழிகாட்டுதலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய அற்புதமான ஒரு வசனம், தபூக் யுத்தத்தின் போது அல்லாஹ் இந்த வசனத்தை அருளுகின்றான். தபூக் யுத்தம் என்பது ஒரு பெரிய யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு ஹிஜாஸ் மாகாணம் முழுவதும் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது புதிய எதிரிகளாக வெளியிலிருந்து பெரிய சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றார்கள். முஸ்லிம்கள் இப்படி நிம்மதியாக இருக்கலாம் என்ற நினைக்கின்ற பொழுது புதிய எதிரிகள், வெளியே இருக்கக்கூடிய எதிரிகள், இதுவரை பார்த்தவர்கள் எல்லாம் நாம் வியாபார தொடர்பு கொண்டவர்கள், நம்மோடு பழகியவர்கள், அவருடைய ஆற்றல் என்ன என்று தெரிந்தவர்கள். ஆனால் புதிய எதிரிகள் யார்? ரோமர்கள். ரோம சாம்ராஜ்யம் என்பது அப்பொழுது உலகத்துடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அப்பொழுது இருந்ததே இரண்டு பெரும் சாம்ராஜ்யங்கள் தான், பாரசீகமும் ரோமமும். ஹிஜாஸ் மாகாணம் முழுவதும் இஸ்லாமிய கொடையின் கீழ் வந்துவிட்ட பிறகு புதிய எதிரிகளாக ரோமர்களை எதிர்கொள்ள வேண்டும், ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்க்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அங்கேதான் தபூக் யுத்தம் கடமையாக்கப்படுகிறது.
யுத்தம் கடமையாக்கப்பட்ட பொழுது கடுமையான வெயில் காலம். அது மட்டுமில்லாமல் அப்பொழுது பேரிச்சம்பழத்தினுடைய சீசனாகவும் இருந்தது. நிறைய கொத்து கொத்தாக பேரிச்சங்கனிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அறுவடைக்கான நேரம். அறுவடையை விட்டுவிட்டு கடுமையான வெயில் காலத்தில் மிக தொலை தூரத்தில் ஏறக்குறைய 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்ல வேண்டிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட நேரத்திலேதான் தருணத்திலேதான் தபூக் யுத்தம் கடமையாக்கப்படுகிறது. முஸ்லிம்களை கவலை சூழ்ந்து கொள்கின்றது. அப்பொழுதுதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். லா தஹசன் இன்னல்லாஹ மானா, லா தஹசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த வசனம், இந்த வார்த்தைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகள். ஹிஜ்ரத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையிலே சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையாக கோடிட்டு காட்டுகின்றான். நீங்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற பொழுது அந்த நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். அல்லாஹ் அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்தான் இல்லையா என்ற அளவில் அல்லாஹ் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்ன அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லுகின்றார். லா தஹசன் இன்னல்லாஹ மானா. ஹிஜ்ரத்தினுடைய அந்த காலகட்டம் முடிந்து ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை கோடிட்டு அல்லாஹ் தபூக் யுத்தத்தின் போது இந்த வசனத்தை இறக்குகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது உண்மையில் கவலையான ஒரு தருணம் தான் அது. சற்றே குனிந்து பார்த்தால் எதிரிகள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று கண்ணியத்திற்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதபதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், கவலை கொண்டிருக்கின்றார்கள். பெருமானாருடைய உள்ளத்திலே கவலை இல்லை, முகத்திலே பயம் இல்லை. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள், அல்லாஹ் என்னோடு இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வரும். ஆகவே நபிகளாருக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த அச்சமும் இல்லை, பதட்டமும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த அச்சமும் பதட்டமும் இருந்தது. மக்கா இணைப்பாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு அங்கிருந்து தப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வருகின்ற பொழுது சவுர் குகையிலே தங்குகிற பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிக அதிக அளவிலே பதட்டம் இருந்தது. நாம் மாட்டிக்கொண்டோம் என்றே அவர்கள் நினைத்தார்கள். அந்த தருணத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வாசகங்களை சொன்னார்கள். ஃபமா வன்னுக யா அபா பக்கர் இன்னல்லாஹ சாலிசுனா. அபூபக்கர் அவர்களே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நாம் இருவர் மட்டும் தனியாக இருக்கணும் என்று நினைத்தீர்களா? மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், லா தஹசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த 2 வார்த்தைகளில் 2 வாக்கியங்களில் அல்லாஹ் லா தஹசன் இன்னல்லாஹ மானா என்கிற வாக்கியத்தை எடுத்துத்தான் தபூக் யுத்தத்தின் போது அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையாக சொல்லுகின்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு வந்தவுடன் நமக்கு கிடைக்கக்கூடிய உடனடி பயன்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் அவர் மீது அமைதியை இறக்கினான். அபூபக்கர் அவர்கள் சாந்தி அடைந்தார்கள், அமைதி கொண்டார்கள். பிற்பாடு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆம், நாம் தனியாக இல்லையே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றானே. முதலிலே பதட்டம் போனது, பயம் போனது, மனதிலே அமைதி வந்தது, நிம்மதி வந்தது. இரண்டாவது பயன் ஃபஅய்யதஹு பிஜுனூதில் லம் தரௌஹா, அல்லாஹ் அவர்களுக்கு பார்க்க முடியாத இராணுவத்தின் மூலமாக, படைகளின் மூலமாக உதவி செய்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹுடைய பொருட்கள் எல்லாமே அல்லாஹுடைய இராணுவம் தான், அல்லாஹுடைய படையினர் தான். அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வந்தது. அவர்கள் மிகவும் சிரமம் இல்லாமல் மதீனாவை நோக்கி மிக அற்புதமான முறையில் அவர்கள் அங்கே சென்றடைந்தார்கள். இது இரண்டாவது மிக முக்கியமான பலன். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் பதட்டம் இருக்காது, பயம் போய்விடும். அல்லாஹுடைய உதவி வருவதற்கு வாய்ப்பை நாம் பெற்று விடுகின்றோம். மூன்றாவதாக கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹுடைய வார்த்தை தான் எப்பொழுதும் உயர்ந்து நிற்கும், அல்லாஹுடைய வாக்கு தான், அவனுடைய கொள்கை தான், அவனுடைய வழிகாட்டுதல் தான் உயர்ந்து நிற்கும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் மூன்றாவது பயனாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக நாம் கவலைப்படக்கூடாது. கவலைகள் வரக்கூடிய தருணங்களிலே நாம் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு மட்டும் அந்த கவலை இல்லை, 20 கோடி முஸ்லிம்களுக்கும் வந்து இருக்கின்றது. இந்த வகுப்புவாதிகள் வெறும் 20 கோடி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஆபத்தானவர்களா என்றால் இல்லை.
எல்லோருக்கும் ஆபத்தானவர்கள், இந்த மண்ணிற்கு ஆபத்தானவர்கள், இந்த மண்ணுடைய கலாச்சாரத்திற்கு ஆபத்தானவர்கள், முழு மக்களுக்கும் 140 கோடி மக்களுக்கும் ஆபத்தானவர்கள். இப்படிப்பட்ட இந்த எல்லா மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய, ஆபத்தை தரக்கூடிய இந்த வகுப்புவாதிகள் கோலோச்சுகிற பொழுதெல்லாம் நாம் இந்த வாசகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னல்லாஹமான லா தாசன் இன்னல்லாஹமான, கவலை வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இரண்டாவது, திருமறை குர்ஆன் மிக முக்கியமாக இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நாம் இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை சொல்லுகிறது. வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த தருணத்தை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம், இதுவும் கடந்து போகும், இது மாறும், இந்த காட்சிகள் அப்படியே மாறும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். உஹது யுத்தத்தின் போது அல்லாஹ் இதை குறிப்பிடுகின்றான். உஹது யுத்தத்திலே கடுமையான தோல்வி ஏற்படுகிறது, மிகப்பெரிய காயங்கள் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்றன, நிறைய நபர்கள் ஷஹீதானார்கள். இப்படிப்பட்ட தருணத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வத்தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த தோல்வி என்பது அப்படியே இருக்காது, இது மாறிக்கொண்டே இருக்கும், வெற்றியும் தோல்வியும் மாறிக்கொண்டே வரும். நாம் சகஜ நிலையில் இருப்போம், பிற்பாடு சோதனைகள் வரும், அந்த சோதனையிலிருந்து நாம் வெற்றி பெற்று மீண்டும் ஒரு புதிய சோதனை வரும். இப்படியே இந்த நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். 70 ஆண்டுகள் ரஷ்யாவிலே கம்யூனிசம் கோலோச்சியது, மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்கள் அடக்குமுறைக்கு ஆளானார்கள். ஆனால் அங்கே முஸ்லிம்கள் கவலைப்படவில்லை, மிகப்பெரிய அளவில் அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். அதன் விளைவாக 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலை தலைகீழாக மாறியது. ஏறக்குறைய 7-8 நாடுகள் முஸ்லிம் நாடுகளாகவே மலர்ந்தன. அந்த நிலை அப்படியே மாறியது, காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். துருக்கியிலே 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்களாலேயே வஞ்சிக்கப்பட்டார்கள். துருக்கி நாடு இஸ்லாமிய நாடு என்பது மதச்சார்பற்ற நாடாக ஆன பொழுது மிகப்பெரிய அளவிலே முஸ்லிம்களும் வஞ்சிக்கப்பட்டார்கள். இஸ்லாம் அங்கே மிகப்பெரிய அளவிலே கேள்விக்குறியானது. ஏறக்குறைய ஒரு 50-60 ஆண்டுகளிலே இன்றைக்கு அங்கே நிலை தலைகீழாக மாறி இருக்கின்றது. இஸ்லாமிய விழுமங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சிலாகிக்கப்படுகின்றன. ஆக நிலை மாறிக்கொண்டே இருக்கும். இதே போன்ற ஒரு நிலை இருக்குமா என்றால் இல்லை, இதையும் நாம் கடந்து போவோம். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் பொழுது முஸ்லிம்கள் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்தார்கள், மிகப்பெரிய சோதனைகளுக்கு உள்ளானார்கள். பாகிஸ்தான் சென்றவர்கள் தான் தப்பித்தார்கள் என்கிற அளவிலே இருந்த பொழுது இந்தியாவிலே இருந்த முஸ்லிம்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்தார்கள். மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் மஸ்ஜிதுகளையும் அவர்கள் கேந்திரங்களாக பயன்படுத்தி இஸ்லாமிய வெளிச்சத்தை அப்படியே பாய்ச்சினார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு நாம் 20 கோடி மக்கள் மிக சிறப்பான முறையில் இஸ்லாத்தை எடுத்து செல்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆக நிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே மாதிரியாக இருக்குமா என்றால் இருக்காது, நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக நாம் கவலைப்படக்கூடாது, கவலையினால் எந்த பயனும் இல்லை. அதே போன்று இந்த நிலை மாறிக்கொண்டே இருக்கும் என்கின்ற இந்த 2 அடிப்படையான புரிதல்களை நாம் பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 புரிதலுக்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். கவலை என்பது எப்பொழுது வரும் என்றால், எந்த பணியும் செய்யாத பொழுதுதான் கவலை வரும். நமக்கென்று எந்த இலக்கும் இல்லை, நமக்கென்று எந்த வாய்ப்பும் இல்லாத பொழுதுதான் கவலை வரும். நம்முடைய வீடுகளிலே யாராவது இறந்து விட்டார்கள் என்றால், நம்முடைய தாயோ தந்தையோ உறவினர்கள் இறந்து விட்டால் ஒரு 3-4 நாட்கள் நம்முடைய உறவினர்கள்லாம் இருப்பார்கள், நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய பணிவிடைகள் செய்து கொண்டிருப்போம், டீ போட்டு கொடுப்போம், சாப்பாடு கொடுப்போம், நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது எந்த கவலையும் இருக்காது. எல்லோரும் சென்று விட்ட பிறகு, எல்லாரும் போயிடுவாங்க, ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பொழுது நாம் கவலைப்பட ஆரம்பிப்போம். இந்த உதாரணத்தை நாம் மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நம்மிடத்திலே கவலை என்பது இருக்காது, அதை நாம் மறந்தே விடுவோம். எந்த செயலும் இல்லாத பொழுது, எந்த இலக்கும் இல்லாத பொழுதுதான் நம்மிடத்திலே கவலை வர ஆரம்பித்து விடும். ஆகவே இந்த வகுப்புவாதத்தை நாம் எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் எதற்காக வஞ்சிக்கப்படுகின்றோம் என்கிற புரிதலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் முஸ்லிம்கள் என்பதற்காக வஞ்சிக்கப்படவில்லை, நாம் முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் என்பதற்காக நாம் வஞ்சிக்கப்படுகின்றோம். இந்த புரிதல் தான் மிக அழுத்தமானது. முஸ்லிம்களை வகுப்புவாதிகள் எதிரிகளாக பார்க்கிறார்களா என்றால் இல்லை, முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை தான் எதிரியாக அவர்கள் பார்க்கின்றார்கள்.
இப்போ முஸ்லிம்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி உருவத்தில் கலந்துக்கிறாங்க, எல்லா கோயிலுக்கும் போறாங்க என்றால் அப்பொழுது வகுப்புவாதிகள் முஸ்லிம்களை ஒருபோதும் எதிரிகளாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லிம்களைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களோடு பெரும்பான்மை கலாச்சாரத்தோடு இரண்டரை கலந்து விடுகின்ற முஸ்லிம்கள் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இஸ்லாத்தை நேசிக்கின்ற, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற, இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற முஸ்லிம்களைத்தான் அவர்கள் வெறுக்கின்றார்கள். இஸ்லாத்தை வெறுக்கின்றார்கள், ஆகவே அந்த இஸ்லாத்தை நேசிக்கின்ற முஸ்லிம்களையும் வெறுக்கின்றார்கள். ஆகவேதான் இன்றைக்கு முஸ்லிம்களிலிருந்து யாராவது இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு கருத்தை சொன்னால், விமர்சனத்தை முன்வைத்தால் அவர்கள் கொண்டாடப்படுகின்றார்கள், அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகின்றன, அவர்கள் மிகப்பெரிய அளவிலே சலுகைகள் வழங்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களும் விமர்சிப்பவர்களுக்கு தான் அவர்களுக்கு தேவை. அது முஸ்லிம்களிலிருந்து வந்தால் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் வாரி அணைத்துக் கொள்வார்கள். ஆகவே நாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற காரணத்தால், இஸ்லாத்தை நேசிக்கின்ற காரணத்தால் தான் நாம் எதிரிகளாக நினைக்கப்படுகின்றோம் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் இஸ்லாத்தை மிக ஆழமாக கற்க வேண்டும், இஸ்லாத்தை நோக்கி நாம் அதிகம் செல்ல வேண்டும், இஸ்லாத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு நாம் முன் வர வேண்டும். இன்றைக்கு 20 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கின்றார்கள் என்றால் 20 கோடி முஸ்லிம்களும் இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை நேசிப்பவர்களாக, இஸ்லாத்தை பின்பற்றுவர்களாக இருக்கின்றார்களா, இஸ்லாத்தை புரிந்தவர்களாக இருக்கின்றார்களா என்கிற கேள்வி எழுகின்றது. 20 கோடி முஸ்லிம்களிலே ஒரு மிகப்பெரிய தொகையினர் முஸ்லிம் அல்லாத மக்களை போன்றே தோற்றம் தருகின்ற, முஸ்லிம் அல்லாத மக்களை போன்றே வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட முஸ்லிம்களே மிகப்பெரிய தொகையினர் எந்தவித இஸ்லாமிய அடையாளங்களும் இல்லாமல், இஸ்லாத்தை குறித்த எந்த செயல்பாடுகளையும் தங்களிடத்திலே வைத்துக் கொள்ளாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்முடைய நிறைய இளைஞரிடத்தில் ஒரு கலாச்சாரமாக இன்றைக்கு பரவிக்கொண்டே இருக்கின்றது. இரவில மிக நீண்ட நேரம் விழித்திருப்பது, எந்த அர்த்தமும் இல்லாமல் பகலில மிக நீண்ட நேரம் உறங்குவது, இவையெல்லாம் ஒரு அடையாளம். உலக மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதே போன்று நான் வாழ்வது, உலக மக்கள் எந்த இன்பத்தை நோக்கி செல்கிறார்களோ அதே இன்பத்தை நோக்கி நாமும் செல்வது, உலக மக்கள் எந்த ஃபேஷனை நோக்கி செல்கின்றார்களோ அதே ஃபேஷனை நோக்கி நானும் செல்வது, இப்படிப்பட்ட நிலை முஸ்லிம்களுடைய நிலை அல்ல. முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தினுடைய கட்டளைகள், இஸ்லாத்தினுடைய கடமைகள், இஸ்லாத்தினுடைய புரிதல்கள் எல்லாமே முஸ்லிம்களிடத்தில் மிக சிறப்பாக வார்த்தெடுக்கப்படும். அந்த அடிப்படையிலே தான் ரஷ்யாவிலே முஸ்லிம்கள் வார்த்தெடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய சிறுவர்களுக்கு நம்முடைய தாய்மார்கள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான், அல்லாஹ் நரகத்தை உன்னை போட்டு விடுவான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது உண்மையில் அவர்கள் இறைவனை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என்று பொருள். அப்படி இறைவனை அறிமுகப்படுத்தி தௌஹீதின் அடிப்படையில் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தனிச்சிறப்பு மிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை போன்றாகவே மாறிவிடுகிற சமுதாயமாக இருந்து விடக்கூடாது. முதன்மையாக நாம் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும், இஸ்லாத்தை நாம் புரிய வேண்டும், இஸ்லாத்தை நாம் அறிய வேண்டும், இஸ்லாமிய செயல்பாடுகளை நாம் ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. இரண்டாவதாக, நாம் தொழில்நுட்ப கல்வியிலே மிகப்பெரிய அளவிலே கோலோச்ச வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே இவ்வளவு பெரிய விழிப்புணர்வு ஊட்டப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு கல்வியிலே அவருடைய எழுச்சி என்பது மிக மிக குறைவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக உயர் கல்வியிலே, வேலை வாய்ப்புள்ள கல்விகளிலே முஸ்லிம்கள் இன்றைக்கு கவனம் செலுத்துவது கிடையாது. இன்றைக்கு நிறைய முஸ்லிம் மகல்லாக்களை நாம் பார்க்கின்றோம். 12ஆம் வகுப்பு படித்தால் பெரிது என்கிற ஒரு நிலைதான் நம்முடைய இளைஞரிடத்தில் இருக்கிறது. 10ஆம் வகுப்பு படித்த உடனேயே அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பொருளீட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் தற்காலிகமாக ஊட்டப்பட்டு அதன் அடிப்படையிலே வியாபாரத்திலே சின்ன சிறு வணிகங்களில் இறங்கி விடுகின்றார்கள். ஒரு சில தொழில்களிலே இறங்கி கொள்கிறார்கள். தினமும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் வந்தால் போதும் என்கின்ற ஒரு தொழில்களுக்குள் முடங்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு உயர்கல்வி கற்க வேண்டும் என்கின்ற எண்ணமோ ஆசையோ வருவதில்லை. புதிய புதிய துறைகளை தேர்ந்தெடுத்து படிப்பது, அதிகாரமிக்க படிப்புகளை படிப்பது, உயர்கல்வியிலே மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்துவது போன்ற எந்த வகையிலும் நாம் கவனம் செலுத்தாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையை மாற வேண்டும். இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு முஸ்லிம்கள் தவிர்க்கப்படாத சக்தியாக மாறுகின்ற பொழுதுதான் எந்த சமுதாயம் முஸ்லிம்களை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். தவிர்க்க முடியாத சக்தியாக முஸ்லிம்கள் மலர வேண்டும் என்றால்
உயர்கல்வியிலே முஸ்லிம்கள் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு, இவ்வளவு ஆண்டுகளுடைய விழிப்புணர்வுக்கு பிறகுதான் பள்ளி படிப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கவனம் இன்றைக்கு நமக்கு வந்து இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் எப்பொழுது உயர்கல்வியை நாம் கவனம் செலுத்த போகின்றோம். அதே போன்று மூன்றாவதாக பொருளாதார திரட்டலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதார திரட்டல் என்பது மிகப்பெரிய அளவில் நம்மிடத்திலே வர வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன, அதில் ஒன்று கூட முஸ்லிம்களுடைய இல்லை. இப்படி பல்வேறு வகையிலே பொருளாதார பங்களிப்பு இல்லாமல் நாம் இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்கு நம்முடைய பங்களிப்பை வழங்க முடியாது. நிறைய அறிஞர்கள், ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், இந்தியாவினுடைய ஜிடிபியினுடைய அந்த உள்நாட்டு உற்பத்தியுடைய வளர்ச்சியிலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது. அது மாற வேண்டும். நிறைய அதிக அளவிலே இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம் பங்காற்றுகின்ற அளவில் நம்முடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்க வேண்டும். அதே போன்று நான்காவதாக பொதுமக்களோடு நம்முடைய தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத மக்களோடு உரையாடுவதே இன்றைக்கு நாம் குறைத்து விட்டோம். நாம் அவரிடத்தில் பேச வேண்டும், உரையாட வேண்டும். அவர்கள் பழகாவிட்டாலும் கூட நாம் பழக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையிலே கையெழுத்திட்டார்கள். அது எல்லா வகையிலும் முஸ்லிம்களுக்கு பாதகமான பல்வேறு நிபந்தனைகள் இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். ஆனால் அந்த உடன்படிக்கையை தான் அல்லாஹ் ஃபத்ஹ முபீனா என்று குறிப்பிடுகின்றான். மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏனென்றால் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகுதான் இஸ்லாம் அசுர வளர்ச்சி அடைந்தது. ஏனென்றால் அப்பொழுது உடன்படிக்கை இருந்த காரணத்தால், போர் நிறுத்தம் இருந்த காரணத்தால் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் மிகப்பெரிய அளவிலே பழகினார்கள். அப்படி பழகியதன் காரணத்தால் உரையாடல் வலுப்பெற்ற காரணத்தால் இஸ்லாத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இஸ்லாத்தை அருகாமையில் நின்று பார்க்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. ஆகவேதான் அவர்கள் இஸ்லாத்தை சாரையாக அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் அல்லாஹ் அதை மிகப்பெரிய வெற்றி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்றைக்கு நாம் முஸ்லிம் அல்லாத மக்களோடு உரையாடுவதை குறைத்துக் கொண்டோம். பல சமயங்களை நாம் உரையாடினாலும் கூட நம்முடைய உரையாடல் எப்படி இருக்கிறது என்றால், கவனமாக நம்முடைய இஸ்லாம் வெளிப்படுத்தப்படுவது என்பது தவிர்க்கப்படுகின்றது. நாம் இஸ்லாத்தை மறைத்து அவர்களிடத்திலே பழகுகிற ஒரு நிலைத்தான் நாம் பார்க்கின்றோம். நாம் யார், நம்முடைய இஸ்லாம் என்பது என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்பது என்ன என்பதை அவரிடத்திலே நாம் மறைக்கின்ற ஒரு நிலையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. நாம் அவர்களிடத்திலே அவர்களுக்கு தோதுவாக பழகுகின்ற நிலையும், முஸ்லிம்களிடத்திலே முஸ்லிம்களுக்கு தோதுவாக பழகுகின்ற ஒரு நிலையும் அபாயகரமாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மோடு சாதாரணமாக பழகினாலே அவர்களுக்கு இஸ்லாம் அறிமுகமாக வேண்டும். அத்தகைய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இல்லை. நாம் இஸ்லாத்தை இருட்டடிப்பு செய்கின்றோம், இஸ்லாத்தை மறைக்கின்றோம், இஸ்லாமிய பாவனைகளை நாம் மறைக்கின்றோம். முஸ்லிம் அல்லாத மக்களோடு இருக்கின்ற பொழுது கூட பாங்கு சொல்லப்பட்டால் நாம் தொழுகைக்கு எழுந்து வருவது கிடையாது. முஸ்லிம்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் தொழுகைக்கு வருகின்றோம். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய பிம்பத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய கலந்துரையாடல் இருக்க வேண்டும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். நபித்தோழர்கள் அப்படித்தான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அவர்கள் பழகினார்கள். இஸ்லாத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், உரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார்கள், செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஒரு முஸ்லிம் இடத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாத நபர் பழகினாலும் கூட, 10 ஆண்டுகள் பழகினாலும் கூட தப்பி தவறி கூட இஸ்லாத்தை அவர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களைத்தான் அவர் புரிந்து கொள்கின்றார். இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்கின்றதோ அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது போல அவர் புரிந்து கொள்கின்றார். இஸ்லாத்திலே எதுவெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ அதுவெல்லாம் கடமை என்கின்ற புரிதல் அவருக்கு கடத்தப்படுவது இல்லை. அப்படித்தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. ஆக இந்த பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாமிய கல்வியை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், தொழிற்கல்வியை நாம் உயர்ந்து செல்ல வேண்டும், பொருளாதார திரட்டலை நாம் மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போன்று பொதுமக்களுடான தொடர்பை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுதுதான் இந்த வகுப்புவாதத்தை நாம் வென்றெடுக்க முடியும். வகுப்புவாதிகள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட நாம் இதே அணுகுமுறைதான். அவர்கள் வகுப்புவாதிகள் ஆட்சிக்கு வராவிட்டாலும் கூட அந்த வகுப்புவாதத்துடைய அந்த ஆபத்து என்பது அப்படியே தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக அதிகார வர்க்கம், நீதித்துறை எல்லாமே வகுப்புவாதிகளாக மாறிவிட்ட பிறகு ஆட்சி கட்டிலே மட்டும் அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட அந்த வகுப்புவாதத்துடைய அந்த தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும்.
இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே நாம் அவற்றை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் தயாராக வேண்டுமே ஒழிய நாம் இதற்கு நேரு முரணாக விரக்தி அடைந்து விடுவதோ அல்லது வேறு வகையிலே நாம் மிகப்பெரிய அளவிலே அதை வேறு வகையிலே அதை எதிர்கொள்வதற்காக முனைவதோ ஆக இந்த இரண்டு அபாயங்களிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான வழியில் வகுப்புவாதத்தை எதிர்கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் அந்த வசனத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். இந்த எண்ணம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் கவலை இருந்து நீக்கி சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பிற்கு சொந்தக்காரன் இறைவன். அந்த நிலையை அல்லாஹ் மாற்றுவானாக, சாதகமான நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக என்று துவா செய்வோமாக. எல்லாம் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பு வழங்குவானாக என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆன் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கதீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.